கவி ஓகேவா அது? வாசல்ல வாங்கி வைக்கணும் இந்த மாதிரி செடிலாம் சூப்பரா. இதெல்லாம் வீடு கட்டிட்டு வாங்கி வச்சனா நல்லா இருக்கும் ஃபோக்கஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கு பின்னாடி ஒன்று தெரியுது இல்லையா கூட. ஸோ அது ரொம்ப நாளாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அது வந்து பார்க்கும்போது கண்ணு ஊற்றிட்டே இருக்குது. என்ன நீங்கள் என்ன ரொம்ப நாளாக வாங்கிட்டு வந்துகிட்டே வச்சுருக்கீங்களே, எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க மறந்துட்டீங்க சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகிறோமே. என்ன செடி தெரியல, பார்க்கலாம். ஆமாம், போயிட்டு என்ன செடிலாம் இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி கார்டன்லாம் போய் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ரோஸ் செடிலாம் பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ போயிட்டு எந்த மாதிரி செடி வாங்கிட்டு வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கார்டனுக்கு செடி வாங்கவே போகிறோம். போகலாமா? போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக இப்போ ஒருத்தவங்க கூட இருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து மனோட அண்ணன் பொண்ணு. அதான் இதுக்கு நடந்துட்டு இருக்கு. அவங்க கொஞ்சம் சத்தம் தான் கேட்டிருக்கேன். சரி போகலாமா? போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இதுக்கு நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகலாமா? பாய். என்ன சன்னியா கார்டன் வந்தாச்சா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கார்டன் வந்திருக்கேன். வரும்போது வந்து ரோட்டில் அடிக்கடி வரும், வேடிக்கை மட்டும் பார்த்துருப்போம். ஆனால் வந்து வாங்கினது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போகிறோம், என்ன ரேட் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. என்ன சன்னியா பண்ணுற? சூப்பராக இருக்குது. வீடுலாம் கட்டிட்டு இப்போ இருக்கிற நமக்கு வாங்கி வைக்கணும். வீடுலாம் கட்டிட்டு வீடு வாசலில் வாங்கி வைக்கணும்னா இந்த மாதிரி செடிலாம் சூப்பராக. இதெல்லாம் வீடு கட்டிட்டு வாங்கி வச்சனா நல்லா இருக்கும் ஃபோக்கஸ். மற்றபடி இப்போதைக்கு நம்ம நீ என்ன செடி வாங்கலான்ட்டு வந்திருக்க? பூ பூக்கிற மாதிரி ஏதாவது செடி வாங்கலாம் சொல்லிட்டு வந்துருக்கோம். போகலாமா? சரி வாங்க போகலாம். பூ பூக்கிற மாதிரினா இந்த பூ தானா? ரோஸா? ஏன்னா இங்கே அதான் இருக்கு உள்ளெல்லாம் நிறைய செடி இருக்குது. ஆனால் நம்ம எந்த செடி வைக்கிறது இல்லை. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி வைக்கணும்னு தான் ஆசை. ஆனால் கமெண்ட்லேயும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வைங்க நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதனால தான் ரோஸ் வாங்க வந்திருக்கேன். சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலர் ரோஸே எடுத்துக்கோங்க. ஏன்னா யூஸ் பண்ண போகிறது நீ தான். சரி செலெக்ஷன் பண்ணிட்டீங்களா? பார்த்துருக்கேன். ரெட் கலர் ரோஸ் வாங்கலாம் தான் ஆசையாக இருக்குது. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. வேறு பாருங்கள், வேறு எந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்கிட்டு போயிடுவோம். இப்போ எது வேணுமோ வாங்கிட்டு போயிடுவோம். ஆனால் நீங்கள் கமெண்ட்டில் இது நல்லாயிருக்கு, இது மாதிரி வாங்கி வச்சா எந்த மாதிரிலாம் செடி வாங்கி வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் இன்னொரு கூட வாங்கி இன்னொரு செடி வாங்கி வச்சிடலாம். ரெண்டாவே வாங்கியிருக்கலாம். இந்த கலரும் நல்லா இருக்கு. கிளார் அடிக்குதானா இதில்? அது லைட்டு ரோஸ் கலர். அது பாரு. எது என்னப்பா நீங்கள் செலெக்ஷன் இப்போ பார்க்கலாம். வேற ஏதாவது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு ஏன்னா கொஞ்சம் எடுத்து கம்பேர் பண்ணி தான் எடுக்கணும். ஆமாம், ரெண்டு எடுத்துட்டு இது எது ஓகேன்னு பார்த்து எடுத்துக்கலாம். சரி ரெட் கலரு அப்புறம் வந்து இன்னொன்று தோ இருக்குல்ல அந்த கலரு, அது ரெண்டுத்துல எது வேணாலும் ஓகே. சரி எடுத்துருக்கீங்களா? அது வந்து லைட்டாக உடஞ்சிக்குது. அது உடஞ்சிது அப்புறம் வேர் மட்டும் நல்லா இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும். கட் பண்ணி கூட வச்சிங்கன்னா இது கட் பண்ணி தான் விடணும். கவி ஓகேவா அது? செடி வாங்கியாச்சா? செடி வந்து வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ் தான் வந்து ஃபைனலாக முடிவு பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ மனோ செலெக்ஷன் இது. போகலாமா வீட்டுக்கு? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது இப்பயே நட்டுருவோம். ஆனால் ரோஜா செடிக்கு எந்த மாதிரியான உரம்லாம் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவங்ககிட்ட கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா தோட்டக்கார் வந்து முட்டைத்தோல், அப்புறம் சாணம், அப்புறம் பூண்டுத்தூள் அந்த மாதிரியெல்லாம் போட சொன்னாங்க. அப்புறம் இந்த ஊரியா அந்த மாதிரியாவது போடக்கூடாதுன்ட்டாங்க. அந்த மாதிரி இயற்கையான உரம் இதெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இது வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறோமே. வாங்க செப்பலாமா? ஃப்ரெண்ட்ஸ் செடி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு. இந்த டப்பா தான் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடி நட போகிறோம். ஜெக்கில் எடுத்துகிட்டு வந்துடும். பிடிக்கலாமா? ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து உடச்சிக்கிச்சு. அங்கேயே உடச்சி தான் இருந்தது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதான் நல்லா இருந்தது. அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். உடச்சா பரவாயில்ல, வேறு ஆகுங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள் எல்லாமே வந்து பது போட்டு செடி வர வைப்பானாங்களே அந்த மாதிரி தான் வர வச்சுருப்பாங்க. அங்கே ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வந்து மண்ணுக்கு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட. ஆனால் இந்த ரோஜா மண் இது கரெக்டாக தான் இருக்கும். சரி போட்டுட்டு நம்ம உரம்லாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபில் ஆகிடும்.
ஓகே ஓகே. எரு அதாவது மாட்டு சாணம் எருவெல்லாம் போடணும், அதை போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சுற்றி இருக்கிற மண்ணெலாம் வந்து எடுத்துட்டோம். வகை தெரியாமல் உள்ளே வச்சு மாட்டிக்கிச்சு. அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எடுத்தோங்க பாருங்கள். அடியில் கொஞ்சம் மண்ணு போட்டிருக்கேன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிட்டோம். ஹோல்ஸ் இருக்குது, ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்தால் அது வேறு அழிவிடும். தண்ணி அதில் நின்றுட்டே இருந்தால் மண் ஈரப்பதமாக இருந்தாலே போதும், தேவையில்லாத தண்ணி வெளியே வந்துடும் அது வழியாக. சரி இப்போ வந்து ரோஸ் கன்று வைக்குமா? வைக்கலாம். அவ்வளோதான், வச்சு சுற்றி மண் சென்டராக வைங்க. சென்டராக தான் இருக்குது. ஓகே சூப்பராக இருக்குது. சூப்பராக வந்து செடி நட்டுவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து தண்ணி தெளிச்சு விட்டுட்டு எடுத்து இங்கே மேலேயே தான் வைக்க போகிறோம். ஏன்னா இந்த ரோஸ் பறிக்கலாமா இப்போ? பறிக்கலாம், பறித்து சாமிக்கு வச்சிடலாம். மொதல் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பறித்து சாமிக்கு போய் அப்போலேருந்தே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு செடி வச்சாலும் அதில் வர பொருள் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு தான் வந்து கொடுப்போம். ஏன்னா ரோஸ் பூத்தாலும் பூ பூத்தாலும் சாமிக்கு தான் வந்து மொதல் பூக்கிறப்போ சாமிக்கு தான் வந்து கட்டி போடுவோம். ஒரு பூவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி ஏதாவது பழம் காயெல்லாம் காய்ச்சினா கூட இப்போது முருங்கைக்காய் அந்த மாதிரிலாம் காய்க்குதுன்னா அதை சாம்பார் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வர முருங்கைக்காய் தான் நாம் சாப்பிடுவோம். அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், பழம் அந்த மாதிரிலாம் சாமிக்கு வச்சுட்டா திரும்ப அதுக்கடுத்து வரப்போது தான் நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் இதுவும். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, சொன்னால் பூ பறித்து முருகருக்கு வச்சுட்டு நாளைக்கு அடுத்து பூக்கிற பூலாம் நம்ம எடுத்துக்கலாம். சரி ஓகே. அதுக்கப்புறம் இந்த 3 பூ தான், இதை வந்து உடச்சி விட்டுடலாம், ஏன்னா இது காஞ்சிரும். ஸோ இந்த பூ பறிச்சிடலாம். 3 பூ பறிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இது புதுசாக மொக்கு வச்சு அதுக்கப்புறம் பூ பூத்தா தான் உண்டு. இது எப்போ மொக்கு வைக்கும் எப்போ பூ பூக்கும் நான் அவளாக பார்த்துட்டே இருக்கணும். அது வரைக்கும் இதை நம்ம சேஃப்டியாக பார்த்துணும். அதுதான் இதை விட மெயினான ஒரு காரணம். சரி ஓகே ஓகே. செடி நட்டாச்சு, இப்போ தண்ணி ஊற்றுறாங்க. ஊற்று நல்லா தாராளமாக ஊற்று, தண்ணிக்கே இறங்குதான் செக் பண்ணிக்கலாம். ஊற்று, ஏன்னா அது இப்போ நம்ம மண் தனியாக எடுத்தோம்ல, தண்ணி இருந்து அது செட் ஆகும். தண்ணி இறங்குமா இன்னும் வரல, கீழே வரல, வரும். கீழே வர வரைக்கும் தண்ணி ஊற்றுமா? இல்லை அவ்வளோதான். அது மண் ஈரப்பா, தண்ணி எக்ஸ்ட்ரா நிற்காது உள்ள. நீ எவ்வளோ வேணால் ஊற்றிட்டே இருக்கலாம். மண் ஈரமாகிட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா நின்னா வேறு அழிவிடும்ல. அதனால் அது இருக்கிற தண்ணி வெளியே வரதுக்கு கீழே 2 ஹோல்ஸ் இருக்கும். வந்துச்சு இப்போ தண்ணி. தூக்கு மேலே தூக்கு பாருங்க, தண்ணிலாம் வருது. அவ்வளோதான். தண்ணி வர்றது பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் வந்து பெருக்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சோம் எப்பயும் இருந்தது போல். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளோட முதல் அறுவடை பண்ணிடலாமா? பண்ணலாம் வாங்க. செடி வாங்கினோடனே அறுவடை பண்ணுறாரு நம்மளாக தான் இருப்போம். இது வந்து ஆல்ரெடி கட்டாக தான் இருக்குது. ஸோ இதோட கட் பண்ணிக்கலாம். அது எது கட்டாக இருக்குது அது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். செல்லுலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் வந்து வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நிறைய ரோஸ்லாம் வந்து பூத்துருக்கும். அந்த ரோஸ்லாம் ஒரு தட்டில் பறித்து வச்சுட்டு போவாங்க. நான் நினைப்பேன் அந்த ரோஸ்லாம் என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியாது சொல்லிட்டு. ஸோ நம்மளும் வந்து ரோஸ் செடி வைக்கிறோம், வச்சிட்டோம், பார்ப்போம் எவ்வளோ பூ பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. அது இருக்கட்டும் விடு. சரி வாங்க, மொதல் செடி வாங்கி எல்லா பூவும் காலி பண்ண தேவை. ஒரு பூ மட்டும் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து சென்டரில் இருக்குது, அழகாகவும் இருக்குது. நிறைய பேர் மெத்தைக்கு வருவாங்க போவாங்க பார்ப்பாங்க, என்னடா ரோஸுன்னு என்ன கலர்னே தெரியாமல் நம்மளாம் கன்ஃபியூஷன் மாதிரி அவங்களும் கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. ஸோ இது 2 மட்டும் பறிச்சுட்டா போகலாமா? போகலாம் வைங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையார் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முதற்கண் கடவுள். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு முருகன் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மோனோ வரைஞ்ச படம் தான். வரைஞ்சி லேமினேஷன் பண்ணி வச்சாச்சு. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செடி வாங்கிட்டு வந்து நட்டுட்டோம். இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போ செஞ்சுருக்க வேண்டியது, போக டைம் இல்லாமல் நேரம் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்யவே இல்லை. இன்றைக்கி தான் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் போன மாதிரியே ஆச்சு, செடி வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு வேலையும் ஆன மாதிரி ஆச்சு. சூப்பராக இருந்தது இந்த டே. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.